வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. பொதுவாக அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் நம்ம சீரியல் ரிலேட்டடான அப்டேட்ஸை கவனிப்போம். அதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் பார்த்தீங்கன்னா கேம் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட லஞ்ச் டைமாக சம்திங் அந்த லொக்கேஷனில் நல்லா ஜாலியாக இருக்காங்க. இதில் முத்தலகு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முத்தலகு சீரியலில் செட்டில் இந்த மாதிரி கேம்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம், அங்கேருந்து இப்போ மகாநதிக்கு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வைஷாலி அங்கேயும் நடிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ ஓகே, அவங்க மூலமாக தான் வந்துச்சுன்ட்டு அவங்களும் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையுமே சொல்கிறேன், அந்த வீடியோவில் ரொம்ப தீவிரமாகவே வந்துட்டு நம்மளுடைய காவிரியாக இருக்கட்டும், கங்காவாக இருக்கட்டும், ராகினியாக இருக்கட்டும், பயங்கர இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் ரிலேட்டடானது, இந்த மாதிரி கேம் வந்து நமக்கே இன்வால்மெண்ட் அதிகமாகிடும். ஆனால் தயவு செஞ்சு யாரும் அப்டேட் பண்ணிடாதீங்க, அப்லோட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம டைமை ஏற்கனவே நம்ம மொபைலில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தான், எதுவானாலும் உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, விஷயத்துக்கு வரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவேரி அண்ட் வெண்ணிலா இவங்க மட்டும் ஒரே நாள் ஷூட் எடுத்திருக்காங்க. பட் 2 சுடிதார் மாற்றி மாற்றி வேறு வேறு சுடிதாரில் இருக்காங்க 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா. பட் கங்காவுடைய அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த சாரியில் வந்து இந்த பிளாக் அண்ட் ப்ளூ அந்த காம்பினேஷன் சாரியில் தான் 2 வீடியோலையுமே இருக்காங்க. ஓகேவா? அந்த கேம் விளையாடுற வீடியோலையும் சரி, முன்னாடி ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டோரி வீடியோவும் சரி, இவங்க 2 பேருமே வந்து ஒரே மாதிரி ஒரே இதில் கங்கா மட்டும் ஒரே இதில் இருக்காங்க. பட் இவங்க 2 பேர் 2 காஸ்டியூமில் இருக்காங்க. ஸோ 2 நாள் ஷூட் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்படியோ வெண்ணிலா வந்து விஜய் வீட்டில் 2 நாள் இருக்காங்க. அதாவது ஒரு நைட் தங்குறாங்களா இல்லை மறுபடியும் வராங்களா ஒன்றும் புரியல. அதே மாதிரி மார்னிங் வந்து தாத்தாவுடைய அப்டேட் கிடச்சிது இல்லையா, அதில் விஜய் வீடியோ சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அப்போ ராகினி பக்கத்தில் இருப்பாங்க. அதே காஸ்டியூம் வந்து அந்த கேம் விளையாடுற அந்த இதுலேயும் அப்டேட்லேயும் இருக்காங்க. ஸோ அந்த ஷூட் வந்து நேற்று முன்தினம் அவங்க பண்ணியிருக்காங்க போல். ஸோ இந்த 2-3 நாளுக்குள்ள தான் இந்த ஷூட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன கெஸ். ஓகேவா? இதில் என்ன இருக்குது அப்படின்னா, விஜய் வீட்டில் அவங்க இருக்காங்க, விஜய் கேஷுவலாக இருக்காரா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எனவே சம்திங் வந்து தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது வந்து என்ன சொல்கிறதுனா, வெண்ணிலா வரதுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம். அதனால் நம்ம ரொம்ப டீப்பாகவும் போக முடியாது. நெக்ஸ்ட் கதையை பார்க்கும்போது தான் நம்ம யோசிக்க முடியும். இருந்தாலும் வெண்ணிலா அண்டு காவேரி இவங்க 2 விதமான காஸ்டியூமில் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கவனிக்கக்கூடியது. பட் ஒரே நாள்லேயே அந்த ஷூட் எடுத்திருக்காங்க. இவங்க வைஷாலி ட்ரிப் போகிறாங்களா, அதுக்கு முன்னாடி நடந்த ஷூட்டிங் இது. ஓகேவா? சரி, இப்போ இன்றைக்கெல்லாம் ஷூட் இல்லை. ஏன்னா நைட்டே வந்து நம்மளுடைய விஜய் சைட்லேருந்து அப்டேட் வந்துருச்சு, ஷெட்யூல் பிரேக் அப்படின்ட்டு. இது ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டில் லேட் அப்டேட் இருந்தாலும் நமக்கு லேட்டஸ்ட் தான். உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.